என்னக்கா ஆட்டோலாம் தொடச்சிட்டியா? இப்பதான்டா ஃபுல்லா தொடச்சு முடிச்சேன். சரி வா படத்துக்கு போலாம். என்னடா திடீர்னு படத்துக்கு? இன்னைக்கு மே 1 புது படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு லீவு தானே, வா எங்கேயா வெளியே போலாம். பரவாயில்லடா, நீ போயிட்டு வா, நான் வரல. ஏன்க்கா? இல்லடா, இன்னைக்கு ஏதாச்சும் சவாரி வரும்ல, அதான். லீவுனால எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க தான்க்கா பார்ப்பாங்க. நீயும் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லடா நாகு, போலீஸ் டாக்டருக்கு அப்புறம் லீவ் நாளே வேலை பார்க்கறது எங்கள மாதிரி டிரைவர்ஸ் தான்டா. அதுவும் இந்த மாதிரி லீவ் நாள்ல யாருக்காச்சும் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எங்க கிட்ட தானே வந்து நிப்பாங்க. முக்கியமா எங்கள மாதிரி ஆட்டோக்காரன்ட்ட தான் வருவாங்களே. சோ அவங்களுக்கு உதவுறது எங்களோட கடமை இல்லடா. அது மட்டும் இல்லாம காலேஜ் டேஸ்ல பார்த்தா நமக்கு செமினார், பிபிடி பிரசன்டேஷன், படிப்புன்னு அதுலயே போயிடும்டா. இந்த மாதிரி லீவ் நாள் ஆட்டோ ஓட்டினாதான் இந்த மத்த செலவுலாம் போக காலேஜ் ஃபீஸ்க்கும் காசு தேத்த முடியும். அதான். அதுக்குன்னு நீ ஒரு நாள் கூட உனக்காக ஒதுக்க மாட்டியாக்கா? டேய், நான் இப்ப இதெல்லாம் பண்றது எனக்காக தானடா. நம்ம லைஃப்ல உனக்கு கிடைக்கணும்னா ஒரு விஷயத்தை இழந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் வாழ முடியும். அக்கா அக்கா என்னாச்சுமா? தங்கச்சிக்கு அடிபட்டுச்சுக்கா, ஹாஸ்பிட்டல் போன வண்டி எடுக்கா. சரி நீ ஃபர்ஸ்ட் ஆட்டோல ஏறு. நாகு, நான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீ வெளில போறேன்னா பார்த்து பத்திரமா போ. ஏதாச்சும் எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ அவரை பத்திரமா பார்த்து சரிடா கூட்டு போ. சரிடா.